ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என்னோடய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஹாலிடே ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூமை வச்சு மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் 50 கிராம் சைஸில் எடுத்துருக்கேன். அது ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் அதே அளவில் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு இரும்பு வானிலையில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூமை எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரித்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த கண்டிஷனில் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்னொரு வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கலர் மாறி வரணும், பச்சை வாசம் போகணும். வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாய் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்குங்க. 2வது பத்திரினாலும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவையாக இருந்தால் இன்னி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கு மேலே சேர்த்தாதீங்க, கசப்படிச்ச மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அது கூட தண்ணி ஒரு 200 ml நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இது ட்ரையாக நான் செய்கிறேன். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோன்னே தயாராகிடுச்சிங்க. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மஷ்ரூமை உள்ளே போட்டு ஒரு பெரட்டுனா போதுங்க. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்ட்டாக எம்மியான ஒரு மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணலாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.